உலக தமிழர்களை ஒன்றிணைக்க தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கையில எடுத்திருக்க புதிய திட்டம் பலருமே பாராட்ட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியாகணும். அமெரிக்காவுல சில்கான் பள்ளத்தாக்குல உள்ள தமிழர்களையும் உலகெங்கிலும் உள்ள 38 நாடுகளைச் சேர்ந்த தமிழர்களை 3 நாள் விர்ச்சுவல் என்கிளேவ் மூலம் இணைக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் யாதும் ஊரே குளோபல் கான்கிளேவ் என்ற திட்டத்தின் விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டிருக்கு. இந்த திட்டம் அக்டோபர் 29ஆம் தேதி முதல் துவங்க இருக்கு. குறிப்பா 2019ஆம் ஆண்டுல தொடங்கப்பட்ட இந்த முயற்சி அமெரிக்காவில் தமிழ்நாடு புலம்பெயர்ந்தோரால் உருவாக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம ATEA இணை நிறுவனர் லீனா கண்ணப்பன் பிரபல பத்திரிகையிடம் அமெரிக்கா புலம்பெயர்ந்தோரிடமிருந்து மாநிலத்தில் பெரிய முதலீடுகளை செய்ய நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடக்க சுற்றுச்சூழல் அமைப்பை ஆதரிக்கவும் ஊக்குவிக்கவும் அமெரிக்கா பங்காளராக இந்த நிகழ்வுல ATEA பங்கேற்கிறது. அவர்களின் ஈடுபாட்டுல வணிக பேனர்களான பேச்சாளர்களின் அழைப்பு மற்றும் உலகெங்கிலும் உள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக அறைகளுடன் ஒருங்கிணைப்பு ஆகியவை அடங்கும். இந்த குளோபல் கான்கிளேவ் உடன் இணைந்து ATEA டிஜிட்டல் முடக்கி மற்றும் ATEA மென்டர் கனெக்ட் என 2 முக்கிய திட்டங்களை வலுப்படுத்துது. பெரும்பான்மையான தொழில் முனைவோர் 2 நகரங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் அங்கு தங்கள் முயற்சிகளை தொடங்க ஆர்வமாக உள்ளதாகவும் லீனா தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமா ஸ்ரீவாரு மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உள்ளிட்ட சான் ஜோசில் ஸ்டார்ட் அப்களில் இருந்து தமிழ்நாடு ஏற்கனவே 150 கோடி முதலீடு செஞ்சிருக்காங்க. பைக்குகளை தயாரிக்கும் இந்த திட்டத்தின் மூலம் பாத்தீங்கன்னா 2000 பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த நிறுவனம் இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்துல நிலத்தை தேர்வு செய்யும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. மற்ற முக்கிய முதலீடு அமெரிக்காவை மையமாக கொண்ட கிளவுட் என்பாளர்களிடமிருந்து என்டர்பிரைசஸ் கிளவுட் திட்டத்திற்கான தன்னாட்சி மற்றும் தொடர்ச்சியான நிர்வாகத்தை சென்னையில 35 கோடி முதலீட்டில் நிறுவ முன் வந்திருக்கு. இந்த மாநாட்டோட கருப்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் புலம்பெயர்ந்தோருடன் கூட்டணியை மறுவரையறை செய்தல். இந்நிகழ்ச்சி நாடுகளில் உள்ள தமிழ் சகோதரத்துவ உணர்வை கொண்டாடுகிறது. இந்த உலகளாவிய கொண்டாட்டத்துல உலகெங்கிலும் உள்ள தமிழர்களை ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைக்கும் ஒரு சர்வதேச எக்ஸ்போ உட்பட பல நிகழ்வுகள் இடம்பெறும். இதுதான் யாதும் ஊரே திட்டமாகும். தென்னிந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சபையின் தலைவர் RRM அருண் பிரபல பத்திரிகையிடம் இந்த மாநாட்டை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைப்பார்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் 400 தமிழ் சங்கங்களை அடைந்துள்ளோம். சுமார் 5000 முதல் 10,000 பிரதிநிதிகள் பங்கேற்பதை எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அருண் தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வை நடத்த திட்டமிட்டுள்ளோம். இந்நிகழ்வு கலை, இலக்கியம், வணிகம் போன்றவற்றையும் பூர்த்தி செய்யும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க.